உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறார், பேசுகிறார். அப்ப அந்த அவையில போய் நம்ம நிக்கிறது சரியா? இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதனால ஒரு கூட்டணிக்கு ஒரு தர்ம சங்கடம் வரும்னு திருமாவளவன் நினைக்கிறார்ல, அல்ல முடிவெடுக்க முடியாம திருமாவளவன் திணறாரா? ஆதவர்ஜுன் தான் பாத்தீங்கன்னா கட்சியை முழுசா வழி நடத்துறார் அப்படிங்கிற பேச்சுல இருந்தது. அப்புறம் திருமாவளவன் அவர் ஒரு தனிப்பட்ட கருத்தை பல்வேறு தருணங்கள்ல அவர் வெளிப்படுத்துறாருன்னு சொன்னார். இது வரைக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆனா இப்ப போற போக்குல ஒரு சைடுல ஒண்ணு அடிக்கிறீங்க. எங்க விடுதலை செய்தி எல்லாம் வழி நடத்துறதுக்கு எவனும் பறக்கலங்க, சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆக்கப்படாது. ஈஸ்வரன் அவர்கள் ஆதவர்ஜுன் இரண்டாக கட்சியை உடைக்க பார்க்கிறார் அப்படின்னு நான் சொல்லல, உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சொல்றாரு. திருமாவளவன் பதில் சொல்லணும். சங்கத்தமிழ்ல சொல்றேன், இதுக்கெல்லாம் தலைவர் தேவையில்லை. திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி என்னோட பேட்டியில் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சியெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா காலங்கள் மாறிக்கொண்டிருக்குல்ல, வருங்காலங்களில் யாருமே கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான செய்தி வேணும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தருணத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி நடிகர் விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் திருமாவளவனும் அந்த நிகழ்வில் பங்கேற்க போகிறாங்களா அப்படிங்கிறதா $1 மில்லியன் கேள்வியாக விஜய் ரசிகர்கள் மத்தியிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு கேள்வியாக இருக்குது. தலைவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆலோசனை பண்ணி நிர்வாகிகிட்டலாம் கேட்டு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தார். இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 10 நாள் தான் இருக்குது. கூட்டம் நடந்ததா, ஏதாவது பேசப்பட்டதா, சங்கத்தமிழ் என்ன சொன்னார், ஆதவர்ஜன் என்ன சொன்னார், அதே மாதிரி வன்னியரசு என்ன சொன்னார், ரவிக்குமார் என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயம்லாம் ஊடகவியாளர்களுக்கு செய்தியாக கிடச்சிதா என்னன்னு தெரில. இது வரைக்கும் பெருசாக அதை பற்றி பேசவும் படலை. என்ன முடிவு எடுத்திருக்கிறார், என்ன முடிவு எடுக்க போகுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி? டிசம்பர் 6 அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். அதை விட ரொம்ப முக்கியம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அதில் அது மட்டுமல்ல, நவம்பர் 26 இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்று நவம்பர் 25, நாளைக்கு நவம்பர் 26 முக்கியமான ஒரு குடியரசு நாள். அது புரட்சி அம்பேத்கருடைய தினம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல உங்கள் அனைவருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம நாட்டை நம்ம அவ்வளவுக்கு நம்ம நேசிக்கிறோம். அம்பேத்கர் ஒன்று சொல்லுவாருங்க, அதாவது காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கையே தீர்மானிக்கிற கடும் பாறைன்னு சொல்லியிருக்காரு. அது அர்த்தம் என்னென்னா, நான் யாரோடு இருந்தாலும் நான் நானாக இருப்பேன், கரைந்து போக மாட்டேன், என் கொள்கை கோட்பாட்டுக்களை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வகையில் எங்கள் தலைவர் யாரோடு எந்த மேடையில் ஏறினாலும் சரி, இல்லை எங்கு சென்றாலும் சரி, யாரோடு பேசினாலும் சரி, தலைவராகத்தான் இருப்பார். ஏன்னா அவர் புரட்சி அம்பேத்கருடைய சிஷ்ய பிள்ளை தானே, அவருடைய தொடர்ச்சி தானே எழுச்சி தமிழர். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட கேள்வியே கேட்க தேவையில்லை, கலந்து கொள்வாரா கலந்து கொள்ள மாட்டாரா அப்படின்னு. நல்ல ஒரு முடிவை நிச்சயமாக அவர் வாயால் அதிவிரைவில் அறிவிப்பார். இல்லை அவர் சொல்லுவாரா, இல்லை மற்ற யாரும் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போது விஜய் ரசிகர் ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, திருமாவளவனும் நம்ம தலைவரும் எப்படியாவது சந்திச்சிடணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கான பதிலாக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? இல்லை, எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவர் கலந்து கொள்வாரா கலந்து கொள்ள மாட்டாரா என்பதை சங்கத்தமிழ் சொல்ல முடியாது. கலந்து கொள்ளுங்கள் என்று நான் தலைவரிடம் சொல்ல முடியும். ஆனால் கலந்து கொள்வாரா என்பதை, இல்லை கலந்து கொள்ள மாட்டாரா என்பதை நான் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு தெரிந்த உண்மைதான். அதிவிரைவில் ஒரு நல்ல ஒரு கருத்தை எங்கள் தலைவர் அறிவிப்பார். அதுக்காக தான் அந்த தத்துவத்தை நான் சொன்னது உங்கள்கிட்ட. புரட்சி அம்பேத்கர் தொடர்ச்சியாக இருக்கிறார். அதில் இப்போ என்ன யதார்த்தத்தை பேசுவதில்லை, மூடி மறைத்து பேசுவதற்கு இல்லை. இப்போ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கூட்டணியில் ரொம்ப வலுவாக இருக்கிறோம், மிக நெருக்கமாக இருக்கிறோம், மிகவும் நேர்மையாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறார், பேசுகிறார். அப்போ அந்த அவையில் போய் நம்ம நிற்கிறது சரியா, இல்லை அதில் கலந்து கொள்வது சரியா அப்படின்றது யதார்த்தமாக கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே வரக்கூடியதானே, இல்லை ஒரு யதார்த்தமானதானே. திருமாவளவனுடைய கொள்கை கோட்பாடு, அதே மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி என்ன நிலைப்பாடு வச்சிருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். முதல்வருக்கு உங்களை விட என்னை விட எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில்
இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதனால ஒரு கூட்டணிக்கு ஒரு தர்ம சங்கடம் வரும்னு திருமாவளவன் நினைக்கிறாருல, அது எப்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் களம் வந்து அப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்க தலைவர் நினைக்கலங்க. எங்க தலைவர் வந்து சாதாரண ஊடகங்கள் சாதாரண செய்தியை அரசியல்வாதி கிளப்பி அல்ல. விடுவாங்கன்னு எங்க நினைக்கிறீங்க? தலைவரே சொன்ன டயலாக் தான். நீங்கள் எதிர்பார்ப்பதை போல நான் சாதாரண அரசியல்வாதி அல்ல. நான் மக்களுக்காக களமாடுபவன். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை சிந்திப்பவன் போராளி தலைவர். எங்கள் தலைவர் போராளி தலைவர். ஆனால் அந்த கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இது என்னோட சொந்த கருத்து. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து ஹாஸ்பிட்டலில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ நாங்கள் எந்த கூட்டணியில் இருந்தோம்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தோம். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எந்த தலைவருமே போய் பார்க்கல. ஆனால் நாங்கள் போய் பார்த்தோம்ல, சந்திச்சோம்ல. அதை ஒன்றும் நாங்கள் வந்து ஒரு பெருசாக எடுக்கலையில, புரியுமா? அதை யாரும் தவறாக எடுக்கல. எந்த தலைவரையும் பார்க்கலங்க. எங்கள் தலைவரை முதல்ல பார்த்தாரு. அதே நேரத்தில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சில மாதங்களுக்கு முன்னால் நாணயம் வெளியிடுறாங்க. யாருக்கு? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களுக்கு ஒரு நாணயத்தை வெளியிடுகிறார்கள். பார்த்தீங்களா? அந்த நாணயத்தை வெளியிட்டது யார்? ராஜ்நாத் சிங். அவர் யார்? பிஜேபியை சார்ந்தவர். அதை விட ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர். ஒரு காலத்தில் திமுகவை அழித்துரைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். இதெல்லாம் வரலாறு இருக்கு. ஆனால் அவரை கூட்டியாவது நடத்தும் பொழுது நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அது மட்டும் அல்ல, அது பொறுங்க, இதை சொல்லி முடிச்சிடும். நீ அப்புறம் எல்லா கேள்வியும் கேளுங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம RN ரவி இருக்கிறார், ஆளுநர். அவர் டீ பார்ட்டி நடத்தினார். டீ பார்ட்டி நடத்தும் பொழுது திமுக கலந்து கொண்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொள்ளலைல. கடைசி வரைக்கும் கொண்ட கொள்கையை நாங்கள் உறுதியாக இருந்தோம்ல. அதனால் அவங்க கட்சிக்கு அவங்க நிலைப்பாடு இருக்குது. ஆனாலும் கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது அது ஒரு சலசலப்பு கீழே இருக்க தொண்டர்களுக்கு உருவாக கூடாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஜயுடைய தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், தலைவர் கலந்து கொள்ளுவாரா என்ன பண்ணுற மாதிரி. விஜய் ரசிகர்கள் கூட எதிர்பார்க்குறாங்க. இல்லை, தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை விட தொண்டர்களை விட உங்களை மாதிரி மீடியாக்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு யதார்த்தமான ஒன்று தான். அதனால் வந்து முடிவெடுக்க முடியாமல் திருமாவளவன் திணறாரா இந்த மாதிரி விஷயத்துல? எங்கள் தலைவர் வந்து என்னைக்கு எதுக்கு வந்து திணறியதாக வரலாறு இல்லை. எல்லாத்தையுமே குயிக்காக முடிவெடுப்பார். அதே நேரத்தில் இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன் தோழர். நான் வந்து திமுகவையும் மனதில் வைத்தேன் சொல்லுவேன். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வருகின்ற 28, 29 ஒரு நிகழ்வு நடத்த போகிறாங்க விழுப்புரத்தில். கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த விழுப்புரம் என்ன நிகழ்ச்சி தெரியுமா உங்களுக்கு? அந்த வன்னியர் தோழர்கள்லாம் வந்து வீரமரணம் அடைந்தார்கள் பார்த்தீங்களா? 21 பேர் சமூக நீதி போராளிகள். அந்த போராளிகளுக்கு ஒரு மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள். இன்னும் வந்து பாமக கட்டலை, ஆனால் இவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அதுக்கு வந்து ஒரு அரசு விழாவாக எடுக்கிறார்கள். அந்த அரசு விழாவில் டாக்டர் ராமதாஸ் ஐயாவையும் அழைப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த செய்தி வந்து இன்னைக்கு செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது, செய்தியாக வந்திருக்கிறது. அப்ப அப்படி வந்திருக்கும் பொழுது நாங்க அதை ஒன்றும் தவறா நாங்க எடுக்கல. ஆனால் அரசு நிகழ்வு அந்த செய்தி கூட என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்வர் அவர்கள் ராமதாஸ் பங்கேற்கணும்னு சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்க அப்படின்னு வந்து அதுல போடப்பட்டிருக்கு. அப்படிதான் இந்த செய்தியிலையும் வந்து பதியப்பட்டிருக்கு. அப்போ முதல்வர் அவர்களே வந்து ராமதாஸ் அவர்கள் விழுப்புரத்தில் நடக்கிறதுனால பங்கேற்கணும் அப்படின்னு நினைப்பதாக, ஒருவேளை அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அவர் நினைக்கிறாருன்னா, இது ஒரு சாதாரண ஒரு தனியார் நிகழ்வு, அவங்க அவார்டு கொடுக்க போகிறாங்க அல்லது அவார்டு சில பேர் கொடுக்க சொல்ல போகிறாங்க, அதில் விஜய் வராரு, திருமாவளவன் பங்கேற்கலாம், அவ்வளோதானே. ஸோ சிம்பிள் இல்லை. அதுக்கு தான் நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு அரசு சார்ந்த ஒரு நிகழ்வில் அவங்க ஒரு கட்சியை, இன்னும் சொல்லப்போனால் நான் பாமக மேலே தோழர்கள் மேலே எனக்கு வருத்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வன்னியர் நண்பர்கள் நமக்கும் தோழர் தான். ஆனால் பாமக வந்து சமூக நீதி என்ற பெயரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று நான் கருதுகிறேன். சமூக நீதிக்கு எதிராக அரசாங்கம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துதுன்னா அப்போ பாமக பத்தி நீங்க தப்பான புரிதல் வச்சிருக்கீங்க. அப்ப தமிழக முதல்வர் அவர்களுக்கு, தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு, இன்னைக்கு சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு போராளிக்கு நான் கேட்கிறேன், இது உண்மையிலேயே இது சரியா? நீங்கள் ராமதாஸை நீங்கள் சமூக போராளி என்று அழைத்தால் அதை விட கேவலமான ஒரு செயல் இந்த தமிழ் மண்ணில் இருப்பதற்கு ஒரு காலகட்டத்தில் என்னுடைய நினைவு என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் ராமதாஸுக்கு என்ன பட்ட பேர் சுட்டினாருங்கிற ஒரு விஷயம் வந்து நான் படிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா பொய்யா? அதாவது அந்த பட்டமே மதுரை மாவட்டம் மேலூர்ல என் ஊர்ல தான் கொடுத்தது, தமிழ் குடிதாங்கின்னு. அதை நாங்கள் மறுக்கலை. புரட்சியாளர் அம்பேத்கர் பேரில் அம்பேத்கர் சுடர் கொடுத்தது நாங்கள் தான். ஏன் கொடுத்தோம்? அன்று அவர் போராளியாக இருந்தார். அதற்கு பிறகு பாருங்க, தருமபுரி கலவரத்தை பண்ணது யாருங்க? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் ஜெயில தூக்கி போடும்போது சட்டமன்றம் சொன்னது என்னங்க? சாதி வெறியை தூண்டுகிறார் சொன்னாங்களா சொல்லலையா? இன்னும் சட்டமன்றத்தில் அவையில் இருக்குல்ல. அப்போ நான் இன்னொன்று என்ன சொன்னாங்க? எல்லா சமூகத்தையும் சேர்த்துக்கிட்டு, தலித் அல்லாதவர் சமூகம் சேர்த்துக்கிட்டு ஒரு நாடக காதல் என்ற பேரில் ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கியது யாரு? இவரா சமூக நீதி போராளி? சமூக நீதி போராளின்னா யாருங்க? தமிழரசன் சமூக நீதி போராளி.
ஆனால் அவங்களை சுட்டே கொண்டாங்க அரசாங்கம், அது வேற பிரச்சனை. இன்றைக்கி நிகழ்காலத்தில் இங்கே தலைவர் சமூக நீதி போராளி, ஏன் தளபதி ஸ்டாலினை கூட சொல்லலாம், நான் ஒன்றும் மறுக்கலை. அப்படிப்பட்ட அவர் நிச்சயமாக அவர் அழைத்து வருகிறாரா இல்லை நிகழ்வு நடக்கிறதா என்பது ஒரு செய்தி தானே. விஜய் அவர்கள் பங்கேற்பதாக அவங்க தரப்புல சொல்றாங்க. இப்ப திருமாவளவன் பங்கேற்பாரா மாட்டாரா, இதுக்கான பதில் தெளிவா இல்லையே அப்படிங்கறதான் இப்போ கேள்வியா இருக்கு. திருமாவளவன் என்ன முடிவு எடுக்க போறார்? திருமாவளவன் ஒருவேளை பங்கேற்காவிட்டால் வேற யார் பங்கேற்க போறா? திருமாவளவன் ஒருவேளை பங்கேற்காவிட்டால் இது எப்படி பார்க்கப்படும் அரசியல் ரீதியா? பயந்துட்டாரா, அப்போ பின்வாங்கிட்டாரா அவரோட முடிவிலேருந்து அப்படின்னு இத்தனை கேள்விகள் திருமாவளவன் முன்னாடி நிக்குமா நிக்காதா? அதாவது நீ எத்தனை கேள்விகள் வேண்டுமென்றாலும் நீ அடுக்கடுக்காக கேட்கலாம், அது உங்களுக்கான அது வேலை. கேளுங்க. எங்கள் தலைவர் பயந்ததாக வரலாறு இல்லை, அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த சொல்லாடலை நீங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொடியேற்ற போகிறோம் பார்த்தீங்களா, சாதி வெறியர்கள் அவங்கள்ட்டே நாங்கள் யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஊருக்குள்ளே போய் எங்கள் தலைவர் கொடியேற்றி வர்றாருன்னா அவ்வளவு சிக்கல் உள்ள சமூகத்தில் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பயந்துட்டாரா அப்படின்னு விமர்சனங்கள் வரும் அப்படிங்கறனால அந்த வார்த்தை. ஆகையால் நான் அதை சொல்ல நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், எங்கள் தலைவருக்கு நிச்சயமாக சென்னையில் இருந்தால் நிச்சயமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு டிசம்பர் 6ஆம் தேதி மற்ற ஊருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. டிசம்பர் 6ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பங்கேற்காவிட்டால், டிசம்பர் 6ஆம் தேதி இங்கே மாலை வேற எதுவும் நிகழ்ச்சியில பங்கேற்காவிட்டால் அங்க போய் பங்கேற்பார். ஏன்னாங்க அம்பேத்கருக்கிற புத்தகம்ங்க, இது ஒன்றும் அரசு விழா. எங்க தலைவர் என்ன முதல்வர் ஒரு அரசு விழா நடத்துகிறார், புத்தகத்தை வெளியிடுகிறோம் அப்படின்னு சொன்னா கூட நீங்க கேட்கறதுக்கு லாஜி இருக்கு. நீங்களே எனக்கு இப்போ எடுத்தும் கொடுத்தீங்க. அது ஒரு சாதாரண ஒரு விகடன் அவங்க நடத்துகிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு திருமாவளவன் போயிருக்காரு, அப்ப இதுக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? விஜய் வர்றதுனால தானே இவ்வளோ ஒரு விவாத பொருளா மாறுது. தம்பி விஜய் நீங்க அவ்வளவுக்கு நீ அவரை பெருசா பில்டப் பண்ணவும் தேவையில்லை. இப்போதைக்கு அரசியலில் காலடித்து வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அழகான சொல்லாளர் சொல்ல வேண்டும் என்றால் அரசியலை இன்று அவர் கற்றுக்குட்டி தான். அப்போ அவருக்காக நாங்கள் முடிவெடுத்துருமா அப்படியா இப்படியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கூட்டணின்ற ஒரு தர்மம் இருக்கிறது, கூட்டணின்ற அறம் இருக்கிறது. இப்போ நான் என்னாமல் பேசலாம், ஏன்னா கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர் தான். ஆனால் எங்கள் தலைவர் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் அது எல்லாத்தையும் இன்னும் சொல்லப்போனால் வருங்காலங்களை நோக்கி எடுக்கணும்ல. வருகின்ற நம்ம தொலைநோக்கு திட்டமும் வேணும்ல, தொலைநோக்கு பார்வை வேண்டும்ல. ஒரு எடுத்தம் கவுத்தம் எல்லாமே செய்ய முடியாதுல்ல. அதுக்காக 6ஆம் தேதி டிசம்பர் 6 அந்த புத்தகத்தை வெளியிட்டு அந்த நிகழ்வு நிகழ்ந்தாதான் ஒரு நல்லவர், இல்லாட்டா ஒரு பயந்துட்டார் அப்படின்றதெல்லாம் அது சாதாரண. அது அவ்வளவுக்கு நம்ம பில்டப் பண்ண தேவையில்லை. அவர் தம்பி கூட அவரை தவற சொல்ல, ஜனநாயகத்தில் எல்லாரும் எல்லாத்தையுமே எதிர்க்கலாம், எல்லாரும் சேரலாம், அது தப்பு இல்லை. அவரும் திமுகவை எதிர்க்கிறாரு. ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறேன். நான் சொல்ற யதார்த்தமான பேச்சு பிரதர், இது எந்த சிக்கலும் இல்லை. அப்போ அதில் கலந்து கொள்வதால் வருகின்ற நன்மை என்ன, தீமை என்ன, அது எங்கள் கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்களிடத்தில் எப்படி ஒரு பாதிப்பை உருவாக்கும், அது நல்லது இருக்கா கெட்டது இருக்கா? ஏன்னா அவர் எங்கள் தலைவர் இந்த கட்சியை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறார். இல்லை, இப்போ ஒருவேளை திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று விட்டால் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரா? இல்ல அவ்வளவு நான் கேட்கறது கூட்டணி தர்மத்திற்காக நாங்க அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கவில்லை அப்படின்னு ஒரு முடிவை திருமாவளவன் எடுக்கிறார். அப்படிங்கிற பட்சத்துல அப்போ இன்னொரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன், நம்ம இந்த நிகழ்வுல பங்கேற்றா நம்ம கட்சியிலும் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ நம்ம விஜய்க்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி நம்ம 2 பேர் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது அது வேற ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு திருமாவளவன் நினைப்பதற்கான ஒரு பார்வையினால அவர் பங்கேற்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கோ? அதாவது எதையுமே நம்ம ஒரு குத்து மதிப்பில் சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று. இது எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, பாடம் நடத்தியிருக்கிறார். புரியும் நினைக்கிறேன், நான் சொன்ன திருப்பி சொல்லட்டுமா? அதுக்கு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில். இதெல்லாம் நான் ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து பல நோக்கில் சும்மா எடுத்தம் கவுத்தம் செய்ய முடியாதுங்க. எங்களை அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் இருங்க. ஒரு காலத்தில் சும்மா வால் போஸ்ட் ஓட்டுறது, சும்மா கொடி பிடிக்கிறது, கோஷம் போடுறது வைக்கப்பட்ட ஒரு சமூக மக்களை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கொண்டு போகிறாரு. அப்போ அப்படி கொண்டு போகும்போது எதையுமே கவனமாக தான் சிந்தித்து செயல்படுவார். ஆனால் ஒரு நல்ல முடிவு வரும். ஓகே, நல்ல முடிவு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்புகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்மையில் ரஜினிகாந்தும் சீமான் அவர்களும் சந்திச்சாரு. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது என்பது அது அவர்களுக்கான ஒரு நட்பு. ஏற்கனவே 2 பேருமே திரைப்படத்தில் இருந்தவங்க தான். அவர் திரைப்படத்தில் இருந்திருக்கிறாரு, இவர் இருந்திருக்கிறாரு. அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் ஒரு பெருசாக அதில் இதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்குது அப்படிலாம் நம்ம பார்க்கணும் தேவையில்லை. ஒரு நட்பு ரீதியாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீமான் அவர்களுமே அதை வெளியே
ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார்ல வெளியே செய்தியாளர்கிட்ட. அதாங்க எல்லாமே அரசியல் தாங்க. இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசியிருக்கிறது அரசியல் தான். இந்த உலகமே அரசியலை நோக்கி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்துலையும் அதை ஒரு பெரிய அறிஞனே சொல்கிறான்ல, நீ செயல்பட்டு நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசியல் தான் உன்னை இயக்கி கொண்டு இருக்கிறது. யார் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் உச்ச அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அது வேறு பிரச்சனை. அது நான் என்ன பார்க்குறேன்னா, அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அது ஒன்றும் பெருசாக வந்து நம்ம திங்க் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வேணா இப்படி வேணா நகைச்சுவையாக நண்பர் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் பகலவன் ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக இவரை வச்சு முயற்சி பண்ணார். யாரை? விஜயை வச்சு. அந்த நேரத்தில் வந்து விஜயனால் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இவர் அரசியலில் குதிச்சிட்டாரு அந்த 2010களில். நல்லா ஒரு சிறப்பான ஒரு கதை. அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்கடுத்து சிம்பு வச்சு எடுக்கலாம்னு ஒரு முடிவில் இருந்தார். அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ ஒருவேளை இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி இன்னும் கரல் நடித்து கொண்டு தானே இருக்கிறாரு. அவர் வந்து இயக்கம்ன்றது என்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒருவேளை அதை இயக்குவதற்காக அதற்காக சந்தித்து பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. சினிமா காசிப் இது அப்படின்றது செய்தி கிடைக்குதுங்க. அது எவ்வளவுக்கு எனக்கு இல்லை, நம்ம சினிமா இதை விட்டுருவோம். நம்ம எனக்கு கிடைத்த செய்தி அரசியல் ரீதியா சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ 8% வந்து வாக்கு சதவீதம் வச்சிருக்காரு. 35 லட்சம் மக்கள் வந்து வாக்கு அளிச்சிருக்காங்க கடந்த தேர்தலில். இப்போ 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு கரெக்டாக 1.5 வருஷம் தான் இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் வந்து இந்தியா முழுவதும் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் தெரியாத ஆட்களே இல்லை, குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இதை பொலிட்டிக்கல் ரீதியாக சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் இருக்குல்ல. இல்லை, கொடுக்கட்டுமே. கொடுத்தா நமக்கு என்ன? கொடுத்தா நல்லதானே. ஒரு காலத்தில் வந்து சீமான் அவர்கள் தான் அவரை வந்து தரக்குறவெல்லாம் பேசியிருக்கிறாரு. அதை நம்மளே பார்த்துருக்குறோம், நீங்களே பார்க்கலாம். ரைட்டாக இன்றைக்கி போய் சந்தித்து பேசுகிறார் என்பது அது நல்லதானே. ஜனநாயகத்தில் வந்து யாருக்கு எதிர் இல்லைல்ல. எப்பயுமே அது சந்தித்து பேசுவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய பார்வை இந்த பார்வை ஒரு சாதாரண நிகழ்வுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் இதில் பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும், இல்லை அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னாலும் கூட உருவாக்கட்டுமே. அதில் ஒன்றும் தவறு இல்லைல்ல. அவரும் நல்ல மனிதர். அவர் ஒன்றும் நம்ம ரஜினி ரசிகர்களை கவர்றதுக்காக கூட சீமான் போட்ட திட்டம் அப்படின்னு கூட இதை பார்க்கலாம். ஓ, நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? ஏன் மரமண்டைக்கு அது ஒன்று தோணவே இல்லை. அப்படிலாம் நடக்குமா? இல்லை, இப்போ ஏன் இந்த ஒரு கேள்வியை வைக்கிறேன்னா, இப்போ சீமான் கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் யாரா இருக்காங்க? இளைஞர்களாக இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு யார் வரவேற்பு கொடுப்பாங்க? இளைஞர்கள் வரவேற்பு கொடுப்பாங்க. அப்போ இவங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அல்லது 50 வயசுக்கு மேலே இருக்காங்க. அப்போ இவரை சந்திச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் மூலமா இந்த ரசிகர்களை நம்மளை வந்து ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்படிலாம் இருக்கு. அவ்வளவு இருக்கா? அப்ப நாங்களும் சந்திச்சிட்டுமா? சந்திச்சிருவோம். அவர் விஜயோட திருமாவளவன் சந்திச்சா விஜய் ரசிகர்கள் கூட பரவாயில்ல, திருமாவளவன் நம்ம தலைவரோட சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓ, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் இவ்வளவுலாம் நினைக்கல. உங்கள்ட்ட எல்லாம் கத்துக்கிட்டது. நான் வந்து சாதாரண ஒரு சூப்பர் ஸ்டார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள் பார்க்குறேன். நான் ஒரு 4 முறை அவரை சந்தித்திருக்கேன். எங்கள் தலைவர் கூட சந்தித்திருக்கிறார் 2 முறை. நாங்கள் வந்து அவர் சூப்பர் ஸ்டார், நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு அன்பானவர், நல்ல ஒரு மனிதநேயமிக்க மனிதர் அப்படின்ற முறையில் தான் நாங்கள் சந்தித்தோம். இப்போ அண்ணன் சீமான் வந்து அப்படி தான் சந்தித்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்கிறது என்றால் சிறப்பு தான். நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அரசியல் பேசப்பட்டிருக்கு. சீமானுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கே அப்படிங்கிற கேள்வி எழுப்பேன். எல்லாம் அதை பார்க்கட்டும், நல்ல சிறப்பாக செயல்படட்டும், சேர்ந்து களமாடட்டும், வாழ்த்துக்கள் தான். ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உணர்வுகள் சொல்ல அனுபவம் தேவையில்லை, உணர்ச்சிகள் சொல்ல அனுபவம் தேவையில்லை. இது சொன்னது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. நல்ல டயலாகா இருக்கு. திருமாவளவன் கிடையாது, ஆதவ அர்ஜுன் சொன்னார் ஒரு திருப்பி சொல்லுங்க. நிகழ்ச்சியில் உணர்வுகள் சொல்ல அனுபவம் தேவையில்லை, உணர்ச்சிகள் சொல்ல அனுபவம் தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்ல அனுபவம் தேவையில்லை. இது எல்லாமே வந்து முழுக்க தொண்டர்களினுடைய உணர்வால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடைய வேண்டியது இருக்குது. அதை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு. இதுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இதுக்கும் ஒரு சாதாரண இது. நீங்கள் அதாவது யார் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன சந்தித்தாலும் சரி, சங்கர் அதை வந்து சும்மா விடமாட்டாப்பில் இருக்குது. அதில் சொல்கிறதுல நல்ல ஒரு கருத்து தான். அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு கருத்தை சொல்கிறான்னா அதுக்கு வயது கூட முக்கியம் இல்லை. நல்ல ஒரு எண்ணம் இருந்தால் போதும், அந்த கருத்தை சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியும், பெரிய மாபெரும் போராளி தான் சேக்கு வேறான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரெல்லாம் வந்து ஏறக்குறைய 40 வயதுக்கு இறந்து போயிடுறாரு. ஆனால் அந்த உலகத்தையே வந்து இன்றைக்கி வரைக்கும் பேசும் பொருளாக இருக்கிறார். அதே நேரத்தில் மகாகவி பாரதியார் அவர் ரொம்ப நாள் வாழலை. இன்றைக்கி தேசிய கவிஞராக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புரட்சி கவிஞராக பயங்கரமாக நம்ம பேசிக்கிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில பெரும்பெரும் அறிஞர்கள்லாம் இன்னும் குறைந்த வயதிலே அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. ஏன் சுவாமி விவேகானந்தர் இறக்கும்போது ஐ திங்க் அவருடைய வயசே வந்து 30-40 தான். அப்போ அதுக்குள்ளேயே வந்து அவர் பெரிய ஒரு கருத்துக்கள்லாம் சொன்னவர். அதனால் வயது முக்கியமல்ல,
இன்னும் சொல்லப்போனால் மக்களை காதலிச்சா போதும், மக்களை நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு அப்படின்னு விரும்பினா போதும், அந்த மனிதனை இருந்தாலே போதும். அது யாருன்னா கருத்து சொல்லலாம். இல்ல அதான் இப்போ அது ஆதவ உண்மை அர்ஜுன் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை முழுசா வழி நடத்துறார் அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது. அப்புறம் திருமாவளவன் வந்து அவர் ஒரு தனிப்பட்ட கருத்தை பல்வேறு தருணங்கள்ல அவர் வெளிப்படுத்துறாருன்னு சொன்னாரு. இது வரைக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க. நானும் பதில் சொல்லிக்கிருந்தேன், பொறுமையாக பேசிக்கிருந்தேன். ஆனால் இப்போ போகிற போக்கில் ஒரு சைடில் ஒன்று அடிக்கிறீங்க. எங்கள் விடுதலை செய்தியெல்லாம் வழி நடத்துறதுக்கு நான் எவனும் பறக்கலைங்க. சும்மா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது. எங்க தலைவர் உருவாக்கின கட்சி விடுதலை சிறுத்தை போற போக்குல எழுச்சி தமிழால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியில வந்து நாங்களாம் அவருடைய தொண்டர்கள் இன்க்ளூடிங் யாரு போற போக்குல நீங்க சொல்றேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இந்த விஷயத்த 2 நாளைக்கு முன்னாடி கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ள ஊடுருவி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பதில வந்து கொடுக்கிறாரு செய்தியாளர் சந்திப்பின் போது. 2ஆக கட்சியை உடைக்க பார்க்கிறார் அப்படின்னு நான் சொல்லல, பாஜக சொல்லல, அதிமுக சொல்லல, உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சொல்றாரு. இதுக்கு பதில் சொல்லுங்க. திருமாவளவன் பதில் சொல்லணும். சங்கத்தமிழ்ல சொல்றேன். இதுக்கெல்லாம் இந்த தலைவர் தேவையில்லை. போற போக்குல நீங்க வந்து சொல்றீங்க. நான் உங்க கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சொல்றதை நான் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இரண்டாக உடைக்க பார்க்கிறார் ஆதவ அர்ஜுன் சொன்னது ஈஸ்வரன். உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க. அப்படியே பில்டப் பண்ணி பேசுறதுனால வந்து அது உண்மையாகிறது. அதாவது ஈஸ்வரன் வந்து எங்க கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அண்ணனுக்கு என்ன பதட்டம் தெரில, வேறு அவருக்கு உங்களை மாதிரி ஏதாவது ப்ரெஷர் இருக்கான்னு தெரில, இல்லை சுகர் ஏறி போச்சான்னு தெரில, மாத்திரை எதிரே பார்த்து டாக்டரை பார்க்குறது நல்லது. விடுதலை சிறுத்தை என்பது நீங்கள் என்னமோ சாதாரணமாக வந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இது மாதிரி ஏதோ ஒரு கட்சி நீங்கள் நினச்சி நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அப்படி இல்லை. இது வந்து இங்கே பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கான வழிகள், 2000 ஆண்டுகளுக்கான விடுதலையை உள்வாங்கி, இன்னும் புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்புங்க. நாங்கள் சும்மா வெறும் இந்த எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதல்வர் ஆகணும்னு கட்சி உருவாக்கப்படவில்லை. எங்கள் தலைவர் கட்சி உலகத்திலே எவனும் கூப்பிட்டுருக்க மாட்டேன். கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இயக்க ஆரம்பிக்க போகிறேன், வீட்டில் வாக்கரிசி போட்டு வாங்கடான்னு வாங்கன்னு எங்கள் தலைவர் கூப்பிட்டாரு. அப்படி வந்தவங்க தான் விடுதலை சிறுத்தைகள். ஒவ்வொரு தொண்டனும், ஆரம்ப தொண்டனும், இப்போ இருக்க தொண்டனும் கூட அந்த மண்ணில் தான் இருக்கிறாங்க. அதனால் இது நீங்கள் மற்ற கட்சியோட கம்பேர் பண்ணாதீங்க. கட்சி வந்து எங்கள் தலைவர் சுயம்பாக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் அமைப்பு. இந்த அமைப்பை உடைக்கணும்னு, இல்லை சலசலப்பை உருவாக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் எவனும் பிறக்க போகிறதும் இல்லை. அதனால் அண்ணனை வந்து ஹாஸ்பிட்டலில் போக சொல்லுங்க. நான் அதுக்காக அண்ணனை போய் பாருங்க, நாகரிகமா சொல்ல அவர் வந்து இதை வந்து நான் எச்சரிக்கையா திருமாவளவனுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லியிருக்காரு. அண்ணனை வந்து நான் சொல்லல சார், பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லல சார், அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லல சார், வலதுசாரி சிந்தனையாளர் சொல்லல, உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் சொல்றாரு. அதான் அண்ணனை வந்து போய் சுகர் பிரச்சனை செக் பண்ணுங்க, அதே மாதிரி ப்ரெஷர் செக் பண்ணு நான் சொல்றேனே தவிர, சரிங்களா, இவன் நாகரிகமாக சொல்றேன் பார்த்தீங்களா. அதனால் வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டு நீ அடுத்த கொஸ்டின் போனேன்னா சிறப்பாக இருக்கும். அப்படிலாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை பிரதர். உங்களுக்கு எங்கள் தலைவரை தெரியும், எங்கள் கட்சியை பற்றி தெரியும், கேள்விக்காக எனக்கு தெரியும். கொங்கு ஈஸ்வரனுக்கு இதெல்லாம் தெரியலையா? கொங்கு ஈஸ்வரனுக்கு தெரியலையா? உங்க கூட்டணி கட்சியில இருக்க ஈஸ்வரனுக்கு தெரியலையா நான் கேக்குறேன். தாங்க சொல்றேன், அவரை போய் டாக்டரை போய் பார்க்க சொல்றேன். அப்புறம் எதுக்கு நான் அவ்வளவு நேரம் பேசிக்கிறேன்? அதனால அந்த கட்சி வந்து இங்கே பாருங்க, அது நாங்களே ஆச்சரியப்படுவோங்க. அப்படியே ஃபேஸ்புக்கில் உட்காந்து பேசிட்டாருன்னா போய் நாளைக்கு இத்தனை மணிக்கு வந்து சேருங்கன்னா அப்படியே அத்தனை பேர் வந்து நிற்பாங்க. நாங்களாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இளைஞரணி செயலாளர்கள் நான் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. தலைவர் சொன்னதை நம்ம செயல்படுத்துகிறோம், அவ்வளோதான். இந்த மாநாட்டுக்கெல்லாம் நாங்களே கற்பனை பண்ணலை பிரதர். நான் ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், நான் ஓப்பனாக உங்களே சொல்ல விரும்புகிறேன். நாங்களாம் ஒரு நினச்சேன் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. பார்த்தா அவங்க யார், சேலையை பெண்கள் கட்டிக்கிட்டு யூனிஃபார்ம் வர்றாங்க. இதெல்லாம் இந்தியாவில் எந்த கட்சியும் நடந்திருக்காதுங்க. அவ்வளோ பெரிய மாபெரும் கட்சியை போயிட்டு யாருங்க அவர், நான் ஓப்பனாக சொன்னேன், நண்பர் தாங்க ஆதவ அர்ஜுன். யார் அவருக்கே தெரியும். அவர் உயரம், ஆளை பார்த்து நீங்கள் ரொம்ப உயரமாக இருக்கான்னு பில்டப் பண்ணாதீங்க. அவர் உயரம் அவருக்கு தெரியும். ஆனால் வந்து அவர் வந்து இது மாதிரி பேச்சுகள் இதெல்லாம் வந்து அவர் காதில் கேட்க கூட மாட்டார். ஆனால் அவரை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி செயல்படுறாங்க. அவர் உண்மையிலேயே நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி நாங்கள் வந்தோம் கட்சிக்கு வாக்கரிசி போட்டு வந்தோம்ல, அது மாதிரி அவர் இந்த காலத்தில் வந்தாலும் இப்போ தான் வந்தார், கொஞ்ச நாள் தான் ஆகுது வந்து துணை பொதுச்செயலாளர் கொடுத்துருக்குறோம். இப்போ கூட அதே மனநிலை தான் கட்சி நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும், அடுத்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. பாராட்டுக்குரியது. ஆட்சி அதிகாரத்தில் பட்டியலின மக்கள் வர்றதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆதவ அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து இதுக்கு முன்னாடி திருமாவளவன் தொடர்ந்து தன்னுடைய கொள்கையை வச்சு செயல்பட்டு இருக்காரு. இப்போ ஆதவ அர்ஜுனுடைய இந்த கருத்து கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே ஏற்பீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மையில் ரவிக்குமார் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது திருமாவளவன் முதல்வராதில் என்ன தப்பு ஆகலாமே, அது சொல்கிறதுனால என்ன ஒரு விஷயமும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தொடர்ந்து இந்த கட்சிக்குள்ளே இந்த மாதிரி கருத்துக்கள் வருது இல்லை, இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குது தானே. நாங்கள் திமுகவுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு எங்களுக்கு என்னங்க தேவை இருக்குது? கூட்டம்லாம் இருக்கிறோம், நாங்கள் அவங்களுக்கு போய் நாங்கள் கருத்து சொல்லணும்னு என்ன இருக்குது? நாங்கள் வந்து மக்களை அரசியல்படுத்துகிறோம்.
இப்போ அண்ணன் ரவிக்குமார் ஒரு எழுத்தாளர். அவர் இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை எப்பயுமே பயன்படுத்தியதில்லை. ஒரு காலகட்டம் வரும்பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய இயற்கை நீதி, இயங்கியல் கோட்பாடு அது. இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, 45 ஆண்டு காலமாக அரசியலில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் முதல்வராக வந்தால் தான் சிறப்பாக இருக்கும். அப்போ எங்கள் தலைவர் முதல்வரானால் மிக்க நல்லது அப்படின்னு சொல்கிறது, அது எங்களுடைய வலிமையை சொல்கிறோம். அதே நேரத்தில் மக்களை அரசியல்படுத்துகிறோம். நமக்கான நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறோம். இன்னமும் சொல்கிறேங்க, 99 சொல்லப்பட்ட சொல்லாடுதால் தாங்க ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ன்றது எப்போ சொன்ன? 99. இவர் எப்போ அரசியலுக்கு வந்தார்? இப்போ பேசியிருக்காருல்ல. யார்? ரவிக்குமாரை கூட தான் நான் சொல்கிறேன். ரவிக்குமார் பாரு, எங்கள் அரசியல் எப்போ வந்தார்? இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்தார். அவர் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தார், இவர் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால் வந்தார். ஆனால் இன்னைக்கு இவங்க எல்லாம் ஒரே மனநிலையில் நம்ம அதிகாரத்தை நோக்கி போகணும்னு சொல்கிறது அது சிறப்பு தானே, அதை பாராட்டுங்க. நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி என்னோட பேட்டியில் என்ன சொல்கிறாரு? கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு மறைமுகமாக இது ஒரு பதிலாக கொடுக்குறாரு. இதுக்கு மேலே என்ன சொல்லணும் திமுக? அவர் அண்ணன் வந்து ஒரு பெரிய அறிவாளி, ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர், எக்ஸ்பீரியன்ஸான ஆள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காலங்கள் மாறிக்கொண்டிருக்குல்ல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணனுடைய பேட்டியும் பாருங்கள், இன்றைக்கி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இதே கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு தலையெழுத்து அப்படி இருக்குது, கூட்டணியில் ஒத்த கருத்துள்ள கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் கூட்டணியில் நாங்கள் நிற்போம். அவங்க ஆட்சி அதிகாரம்னு வரும்பொழுது அவங்க மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது கூட தப்பு இல்லை. எங்கள் கருத்துக்களை எல்லாம், எங்கள் கொள்கைகள் எல்லாம் அதை நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தினா கூட மகிழ்ச்சி தான் அவர் சொல்கிறது. அதே நேரத்தில் இது மாதிரி போக்கு கூடாது வருங்காலங்களில். அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் கூட ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 2006 என்று நான் எண்ணுகிறேன், டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் முதல்வராக இருந்தார். ஆனால் அவர் வந்து தனிப்பெரும்பான்மையாக இல்லை. நான் இருக்கா காங்கிரஸ், சில மற்ற கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் சேர்ந்து தான், பல கட்சிகள் சேர்ந்து அவங்க வந்து இருந்தாங்க. ஆனால் அப்பயே அவங்க யாருக்குமே கொடுக்கல, யதார்த்தம் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் அது தப்பும் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்கிறாங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது ஐம்பெரும் அந்த கோட்பாட்டுக்கள், திமுக கோட்பாட்டுக்கள், அது ஒரு கோட்பாடு. அந்த மனநிலையில் அவங்க செயல்பட்டிருக்கலாம். ஆனால் காலங்கள் மாறிக்கொண்டு வரும் பொழுது வருங்காலங்களில் யாருமே கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. இந்த காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவையை அதை பார்க்க கூடாது அப்படின்னா அவர் கடந்த கால வரலாறு எடுத்து பேசுறாரு. 1980 என்ன நடந்தது? நாங்க கூட்டணி இது மாதிரி 110 சீட்டு நாங்க இன்னொரு கூட்டணி கட்சிக்கு 110 கொடுத்தோம், கடைசியா தோல்வி தான் முடிஞ்சது, அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு, அதனால வந்து நடைமுறையில இது சாத்தியம் கிடையாது, திமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி என்னோட பேட்டியில் சொல்றாரு. அண்ணனுடைய பேச்சு 100க்கு 100 அதுதான் எக்ஸாம்பிளா சொன்னேன். அதாவது தனிப்பெரும்பான்மை வராம இருக்கும் பொழுது கூட, அப்போ கூட ஜெயலலிதா அம்மா சொல்லிச்சுல மைனாரிட்டி அரசு சொல்லிச்சுல, அப்போ கூட அவங்க யாருக்கும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இன்னும் மக்களுடைய மனநிலை, அது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை கூட்டாட்சியாக இங்கே வரக்கூடாது, தனிப்பெரும்பான்மையாக ஒரு ஆட்சி தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வரலாறை கேட்குறேன். அண்ணன் பாரதி அண்ணனுக்கு தெரியாது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லை. அண்ணன் பாரதி அண்ணன் அவர்களே, இதுவரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலை பூரா நீங்கள் பார்த்துருங்க. ஒரே ஒரு தேர்தல், அதை தவிர மற்ற எல்லா தேர்தலுமே கூட்டணியாக தான் எல்லாமே நிற்பாங்க. தேர்தலை பொறுத்தவரை கரெக்டாக இல்லையா? எல்லாமே கூட்டணி தான், தனியால் எங்கேயுமே நிற்கலை, எல்லாம் கூட்டணி. ஆனால் அதிகாரங்கள் கொடுக்காமல் இருக்கிறது. ஆனால் வருங்காலங்களில் நம்ம அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கணும் இல்லை, அதான ஜனநாயகத்தின் முக்கியமான பங்கு. இப்போ ஜனநாயகம்னா என்னங்க? அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். எங்க தலைவரை சொல்லுவார், அதிகாரம் ஒரு நிமிஷம் சொல்லுது. திமுக அதை நினைக்கலையே, திமுக தானே மேஜர் பார்ட்னர், நீங்களா மைனர் பார்ட்னர்ல. நீங்க திமுக மட்டும் சொல்றீங்க, அதிமுக நினைச்சிட்டு ரெடியா இருக்கா? நீங்க அதை சொல்லவே இல்லை. இவங்களாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இன்னைக்கு வலிமையாக இருக்கிறாங்க, அடுத்த ஆட்சியை பிடிப்போம், 200க்கு 200 நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி. அதிமுக என்ன சொல்லுது? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திக்கும் போது கூட்டணி ஆட்சி பத்தி எல்லாம் கேள்வி கேட்கும் போது அது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவாரு, தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. திமுகவிலிருந்து இப்பல இருந்தே சொல்லிட்டாங்க, நாங்க கூட்டணி ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பங்கு கொடுக்க முடியாதுன்னு அவங்க கிளியர் அண்ட் கட்டா இருக்காங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்போ பாலகிருஷ்ணன் சொல்றது மூலியமா தெரிய வருது. அப்ப அதிமுக இன்னும் எந்த நிலைப்பாடு எடுக்கல, திமுக நிலைப்பாடு எடுத்துருச்சு. ஆல்ரெடி அவங்க வரலாறு ரீதியா அவங்க ஒரு தகவலை கொடுக்குறாங்க, எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. நீங்க வாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. வாய மூடி இருக்கணுமா பிரதர்?
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறது, சரிங்களா? இப்போ வந்து அவங்க வந்து பலவீனமாக தான் இருக்காங்க, நம்ம அதெல்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா முக்கியமான ஆட்கள்லாம் கட்சியில் இல்லை, பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் அடுத்த ஆட்சி அதிகாரத்தை வரணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார் என்றால் ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலைக்கு வரணும். யாரும் தனித்து நிற்க முடியாது, யாரும் தனிச்சு. அம்மா ஜெயலலிதா அம்மையார் கூட தனிச்சுலாம் நிற்கல, சில பேர் தெரியாமல் சொல்லுவாங்க. அப்போ கூட மற்ற கட்சிக்காரனை பூரா நீ ரெட்டலையில் சின்ன நில்லுங்க அப்படின்னு சொல்லி தான் வெற்றி பெற்றார்கள். அது மாதிரி வந்து யாருமே நிற்க முடியாது. அப்போ அவங்க என்ன மறுபரிசீலனை செய்யணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம், நம்ம அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னா நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கூப்பிடுவோம் அப்படின்னு அவங்க அது கோரிக்கையை வெளியில் வைக்கணும். இது ஜனநாயகத்துக்கு உள்ள ஒரு நல்ல செயல். இதை பார்த்துட்டு திமுக வைக்கும். ஏன் திமுக வைக்கலை? காரணம் என்ன பாரு, அவங்களே கொடுக்கல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, நம்ம ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு திமுக சொல்லட்டும், அதிமுக சொல்லட்டும், மன்னிக்கணும், அதிமுக சொல்லட்டும், திமுக உடனே சொல்லணும். இதே யதார்த்தம் பிரதர். வருங்காலத்தில் யாருமே வந்து கூட்டணி இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துக்கிட்டு. நீ வேணும் பெரிய பெரிய பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க. அது ஏன்னா நல்ல செயல். இதை வந்து ஒரு நீ இழிவாக நினைக்க வேண்டாம். இப்போ என்கிட்ட வந்து 100 ரூபா இருக்குங்க, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவன் எனக்கு நண்பருங்க, நாங்கள் 2 சேர்ந்தாங்க வேலை பார்த்தோம், அதனால அந்த வேலையை முடிஞ்சிருக்கு, அந்த வேலை முடிஞ்சவங்க 100 ரூபா சம்பளம் கிடச்சிருச்சுங்க. கிடைச்ச பிறகு 100 ரூபா நான் வச்சுக்கிட்டு, ஆனால் என்னை விட அதிகமாக வேலை அவன் தான் பார்த்துருக்கேன். நல்லா கேட்டுங்க, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்க சொல்லுகிறேன். இந்தாப்பா உனக்கு ஒரு 10 ரூபான்னு போட்டோம்னா சரியாக இருக்குமா? இருக்காதுல்ல. அப்போ அந்த வேலைக்கு தகுந்த ஊதியத்தை முறையாக கொடுக்கணும்ல. அதுதான் கம்யூனிஸ்ட் அந்த அண்ணன், ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட்காரு கரெக்டாக சொல்கிறாரு, அது தப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு. அதேமாதிரி தலைவர்னு சொல்லுவார் அமைப்பாய் திருன்ற புத்தகத்தில் ஜனநாயகம் என்றால் என்ன அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அதிகாரத்தை பரவலாக்கணும்ன்றாரு. விளிம்பு மக்களுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுக்கணும். அதிகாரம் ஒரு குவி மையத்திலே குவிஞ்சிருக்கக்கூடாது. அது அரசியல்லாம் என்னன்னே தெரியாமல் வெறும் ஓட்டு போட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு குரூப்பை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்களும் ஒரு அதிகாரத்தை கொடுத்தா, நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான மினிஸ்டர், நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டாம். இப்போ பாருங்க, கக்கன் இருந்தார்ல, அவர் மினிஸ்டர்னார், ராணுவ மினிஸ்டர், எவ்வளவு நல்லது செஞ்சார். அதுக்கடுத்து யாரும் அவ்வளோ பெரிய அதிகாரத்துக்கு வரலங்க. இப்போ தொடர்ந்து நாங்களாம் பேசி கொண்டு இருக்க வேண்டியனால, எங்கள் தலைவர் பேசுகிறதுனால இப்போ வந்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க செழியன் அண்ணனுக்கு. எப்படி கொடுத்துருக்குறாங்க? தொடர்ந்து பேசுவதால். அதே நேரத்தில் பேசுவது மட்டுமல்ல, நிகழ்காலத்தில் அந்த சூழ்நிலைகள் நிகழ்வதால் அதெல்லாம் நடக்குது. நான் அடித்து சொல்கிறேங்க, 2026 நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமையும், பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, ஆர்எஸ் பாரதிக்கும் அதே மாதிரி திமுகவுக்கும் நல்ல பதிலை கொடுத்துருக்கீங்க. நீங்க திமுகவை அம்பலத்திடக்கூடாது. நீ உடனே திமுக சொல்லணும். நான் சொல்றது ஏன் அதிமுக கொடுக்கல, ஏன் பேசல? அதிமுக இன்னும் டைம் இருக்குங்கிறாங்க. அப்ப டைம் இருக்குன்னா அப்ப நம்ம பேசிக்கிருப்போம். என்னமோ வந்து நீங்க பேசுறது எப்படிமா இருக்கு, அதாவது இது என்னமோ பெரிய தப்பான வார்த்தையை கேட்டுப்பட்டு தப்பானது பேச கேட்க கூட கூடாதாங்க. கேட்கறது தப்பான்னு நான் கேட்குறேன். எனக்கு பசிக்குதுங்க, உண்மையிலேயே சோறு உங்கள்கிட்ட நிறையா இருக்குங்க, சோறு கொடுங்க ஒன்று வந்து கேட்டது தப்பா? நான் ஒன்றும் பிச்சையாக கேட்கல, நான் உங்கள் வீட்டில் வேலை பார்த்துருக்கிறேன், வேலை பார்த்த அப்புறம் கேட்குறேன். அப்போ அவங்க கொடுக்க மாட்டீங்க. ஓகே, பார்க்கலாம், யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.